இது என்னடா மக்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய சோதனை, அவனை எப்படா வெளில தள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து அடுத்த வாரம் எப்பயாச்சும் அவனை வெளியில கூட்டிட்டு போயிருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்காம பாருங்க நம்ம ஜெஃப்ரி. அந்த அளவுக்கு மக்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த வாரம் கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்ப கொண்டு வந்துட்டானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது செம்ம கண்டாயிடுச்சு. என்னடா அடுத்த வாரம் வந்துட்டு எப்பயாச்சும் மக்கள் எல்லாம் வந்து ஒண்ணு கூடி கை கோர்த்து இவனை தயவு செஞ்சு அமுச்சு விட்டுலாம்டா. இவன் வந்துட்டு நேத்து ஜாக்லின் சொன்ன மாதிரி நம்ம பவித்ரா கூட இருந்தாங்க, அன்சிதா கூட இருந்தா, அடுத்து சௌந்தர்யா, அதுக்கப்புறம் என் கூட கொஞ்ச நேரம் இருந்தா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓப்பனா வந்து உடச்சு விட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து சொல்லியிருந்தேன், கண்டிப்பா வந்து வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருந்தேன், ஜெஃப்ரி வந்துட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்க, அவன் வந்து எந்த ஒரு பாய்ஸ் டீமே வந்துட்டு அவ்வளவு டச் ஆக மாட்டான். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம சத்யா ப்ரோட்ட மட்டும் தான் ரொம்ப டச்ல இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டச்சுமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவன் பெசாண்ட் இருப்பான், அவன் பெசாண்ட் அலைவான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க கூட அலைஞ்சிட்டு இருப்பான். ஓகேங்களா, அவன் பெசாண்ட் பொம்பளை பிள்ளைங்க கூட தான் அலைவான். இவன் வந்துட்டு தனியால அலைய மாட்டான். அவனை எப்படா பார்சல் கட்டி அனுப்பலான்ட்டு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அடுத்த வாரம் கண்டிப்பா வந்து மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கை கோத்து கண்டிப்பா ஒன்னு அமுச்சு விட்டுலாம்டா, பையன் வந்து வெளியில போய் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. இப்ப என்னடா திடீர்னு இவ்வளவு பெரிய வெடிகுண்ட போறானுங்களே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. யாங்கடா என்னடா இப்படி போட்டு வறுத்தெடுக்கிறீங்க, மக்கள் அங்க உள்ள கண்டஸ்டன்ட போட்டு வறுத்தெடுப்பீங்கன்னு பார்த்தா மக்களையும் போட்டு வருவருன்னு வறுத்தெடுக்கிறானுங்க இவனுக்கு பிக் பாஸ் வச்சுக்கிட்டு. என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தெரியும் போன வாரம் வந்துட்டு நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒண்ணு கிடைச்சிச்சு. அதை வந்து இந்த வாரம் யூஸ் பண்ணாப்ல, இந்த வாரம் தப்பிச்சிட்டாப்ல. ஓகேங்களா, இந்த வாரம் வந்துட்டு தப்பிச்சிட்டாப்ல. அதனால அடுத்த வாரம் என்ன பண்றாப்ல, கேப்டன் மீண்டும் கேப்டனாடா இல்ல கேக்குற மீண்டும் கேப்டனா, உன் கேப்டன் என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கறத நான் வெயிட் பண்ணி கண்டிப்பா பார்க்க தானே போறோம். கண்டிப்பா அடுத்த வாரம் கேப்டன் ஜெஃப்ரியோட கேப்டன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பார்க்க போறோம். ஏன்னா இது விஷாலு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய இடத்துல வந்து பேசினா, இருந்தாலும் வந்து அன்சிதாக்கு வந்து சொம்பு தட்டு மாதிரி தான் பேசிட்டு இருந்தான். அன்சிதாக்கும் சரி பவித்ராக்கும் சரி ரொம்ப ரொம்ப சொம்பு தட்டிட்டு தான் பேசிட்டு இருந்தான். மேபி வந்து அதிகபட்சம் வந்து அன்சிதாக்கு வந்து ரொம்ப ரொம்ப சொம்பு தட்டி பேசிட்டு இருந்தான். ஆனா இப்ப பார்க்கும்போது இனிமே வந்து ஜெஃப்ரி வந்து அன்சிதாக்கு இல்ல எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து சொம்பு தட்ட போறேன், ஜாக்லினை தவிர. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் இவனுக்கும் சுத்தமா ஆகிறது இல்ல. அதனால மேபி வந்து கண்டிப்பா வந்து ரெண்டு பேருமே வந்து பேச்சுவார்த்தை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பேச்சுவார்த்தையே ரெண்டு பேருக்கும் இல்ல. ஏன்னா ஜாக்லினை பத்தி இவன் வந்து என்னடா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நேற்று ஜாக்லின் சொன்னது வந்து விஜய் சேதுபதி சார் ஏத்துக்கல போய். அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா இவன் வந்து பிடிக்கலன்னா அந்த ஒரு விஷயத்தை மாத்தி அதுக்கு எகென்ஸ்டா மாறிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜாக்லின் வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஏன் விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கோபமா தான் இருந்துச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா என்னமா இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகமா தானே போகுது. இப்ப என்கிட்ட நல்லவன், நீ வந்து இப்படிப்பட்ட ஆளு, நீ தாண்டி சூப்பரான ஆளு, நீ தான் வந்துட்டு இந்த ஒரு கேமுக்கான சூப்பரான ஆளு, என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இப்படி எப்படின்ட்டு பயங்கரமா வாய்க்கு வந்ததுதான் அல்ல அல்ல ஜாக்லின் அக்கா எங்க அக்கான்ட்டு வச்சா போற ஆப்பு. அடுத்த வாரமே கோவாக்கு அங்க முடிச்சு விட்டோனே நீ இங்க முடிச்சு விட்டா அவனுங்க ரெண்டு பத்தியும், சௌந்தர்யாவையும் நம்ம ஜாக்லினையும். அது எந்த கீழ்த்தனம் மட்டத்தனமா இல்ல மட்டமா இல்லையா கேக்குறேன். ஜெஃப்ரிக்கு வந்து மட்டமா இல்லையா, அந்த ஒரு சென்ஸ் அறிவு கூட இல்ல. அப்படியே நான் வந்துட்டு ஆனா எல்லாருமே உள்ளுக்குள்ள சொல்றாங்க பாருங்க, ஜெஃப்ரி பேசுறது எல்லாமே கரெக்டா பேசுறான், ஜெஃப்ரி வந்து பாயிண்டா பேசுறான். ஜெஃப்ரி டேய் என்னடா உங்களுக்கு புரியுதா இல்லையடா, அவன் பொம்பளை சோக்குல அலையறான்டா கேக்குறேன். இல்ல அவன் பொம்பளை சோக்குல அலையறான், இல்லன்னா அவன் அப்படி பேசுவானா இல்ல கேக்குறேன். இல்லன்னா அவன் வந்துட்டு உங்களுக்கு சொம்பு தட்டிட்டு பேசிட்டு இருப்பானா, ஏதாச்சும் ஒரு பையனுக்கு எவனாச்சும் சொம்பு தட்டானா சிச்சோ தலைவன் வந்துட்டு பையன் பக்கத்தே போறது இல்லையா, அங்கங்க போய் சொம்பு தட்டுறது. எங்க அக்கான்னு அங்க என்னென்னமோ பண்ணிட்டு அது ஒன்னும் எனக்கு ஒன்னும் தெரியல, எனக்கு ஒன்னும் தெரியல. ஏன்னா நல்லா பாத்துட்டோம் நம்மளும், இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்தோட கேப்டன் ஆயிருக்காப்ல தலைவர். இது எந்த கந்தரகோலத்துல போகுது, சரி அடுத்த வாரம் பார்சல் பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா இவரு வந்துட்டு வச்சு வருத்திட்டு இருக்காங்க. என்னடா புரியல எனக்கு, சத்தியமா சொல்றேன். இவங்களை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆண்டாவது தயவு செஞ்சு அனுப்புங்கடா, டேய் அவனுக்கு ஏன்டா ஒரு கேப்டன் பதவி கொடுத்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து சொல்லி கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு நல்லவன் மாதிரி நடிக்கிறாங்க. கண்டிப்பா சொல்றேன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ஆனா அங்க உள்ளுக்குள்ள நிறைய வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். இதே வந்து அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கு வந்து எகென்ஸ்டா பேசுவான். பவித்ராக்கு நீங்க வந்து எவ்வளவு வந்து அன்சிதாவுக்கு பவித்ராவுக்கு சொம்பு தட்டுறானோ அவ்வளவு அடுத்த வாரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அங்க வந்துட்டு இவ வந்துட்டு ஃபேக்கு, இவ வந்துட்டு சுத்தம் நடிக்கிறா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு மட்டமா பேச ஆரம்பிச்சிருவான் ஜெஃப்ரி. இப்பயே பாத்தீங்கன்னா ஜாக்லின் கூட அக்கா எனக்கு உயிர்னா எங்க அக்கா தான், உயிர்னா எங்க அக்கா தான், கோவா கேங்ல இருந்துட்டு கோவா கேங்ல எப்படி போய் சேர்ந்தோம், எப்படி அந்த ஒரு இதுல வலையில மாட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவன் பேசிட்டு இருக்கான். இல்ல கேட்கும் போது செம்ம காண்டாது. இவன் என்ன சொல்றான், நம்ம எப்படி கோவா கேங்ல போய் சேர்ந்தோம், கோவா கேங் எப்படி வந்துட்டு இதாச்சு, கோவா கேங்னா வந்துட்டு நம்ம எப்படி அந்த வழக்குள்ள போய் விழுந்தோம், என்னடா டே பிளான் போடும்போது தெரியல, ரூல்ஸ் போடும்போது தெரியல, கோவா கேங்ல விழுந்திருக்கலாம் ரூல்ஸ் போடும் விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணி இது வந்துட்டு மொத்த பழி இப்ப யார் மேல வருதுன்னா ஜாக்லின் மேல வருது. கோவா கேங்னு அவங்க மட்டும் தான் போட்டாங்க, இது அவங்களுக்கு மட்டும் தான் பெனிஃபிட், இதுல வந்து எங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் இல்ல, எங்களுக்கு எல்லாம் இதுல உடன்பாடு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி எதிரே சௌந்தர்யாட்ட சொல்லிட்டு இருக்கேன். சௌந்தர்யா பின்னாடி எப்படி எல்லாம் பேசுறான் அப்படிங்கிறது சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி முடிச்சுக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அண்ட் இவ்வளவு ஒரு கேவலமா வந்து பேசிட்டு இருக்கான். இந்த ஒரு கேட்டா வந்து ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிதான் இருப்பாங்க இல்ல கேக்குற, ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியா இருப்பாங்க, முதுகுல குத்திட்டு போறானுங்க இல்ல கேக்குற, முதுகுல குத்திட்டு போறானுங்க, எல்லாம் கூட சேர்ந்து ஒன்னா பண்ணுவானுங்களா, மாட்டி விடுவது ஒருத்தனை வச்சு மாட்டி விடுவானுங்களா. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. இவனுக்கு வந்துட்டு
பண்ணுங்கிறக்காண்டி பண்றானா, இல்ல வந்துட்டு நான் தான் இந்த வீட்டுல வந்து பொம்பளை சோக்கு அப்படிங்கிறக்காண்டி வெளியில தெரியணுங்கிறக்காண்டி அவன் பண்றானா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அடுத்த வாரம் கேப்டன் வேற தலைவர் வந்துட்டு கையெடுத்து கும்பிடணும். தலைவரை அடுத்த வாரம் கேப்டன் விட்டு பதவி விட்டு போயிடுங்க, எனக்கு வேணாம்னு சொல்லிருங்க, மிட் வீக் வச்சு உங்களை தூக்கிரட்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில ரொம்ப காண்ட்ல வந்துட்டு மக்கள்லாம் இருக்காங்க. அண்ட் ஜெஃப்ரி கேப்டன்சி பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.